அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ் பயான் ஃபேக்ட் 100 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆய்வை செய்ய போறோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இது சாதாரண வரலாறு கிடையாது, ரொம்ப ஆழமான ஒரு பயணம் பத்தினது. கரெக்ட். இது சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட முழுமையான வாழ்க்கை வரலாறு. சத்தியத்தை தேடிய பயணி அப்படிங்கிற வரலாற்று தொகுப்புல இருந்து சில முக்கியமான குறிப்புகளை நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆய்வோட ஒரு மிஷன் என்னன்னா, அதாவது ஒரு மனிதன் உண்மையை அறிஞ்சுக்க எந்த எல்லை வரைக்கும் போவான் அப்படிங்கறத அலசுறது தான். ஆமா, தன்னோட சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஒரு அடிமையா மாறக்கூட அவர் தயாரா இருந்தாருன்னு நம்ம பார்க்க போறோம். நேயர்களாகிய உங்களுக்கு என்னைக்காவது நாம நம்புற விஷயம் சரியாதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து உண்மையை தேடி புறப்பட்டு இருக்கீங்களா? அப்படி ஒரு தேடல் ஒரு மனுஷனை எப்படி மாத்தோன்னு இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா. இந்த தேடல் பாத்தீங்கன்னா பண்டைய ஈரானோட அஸ்பஹான் மாகாணத்துல ஆரம்பிக்குது. அங்கே மாப்பே அப்படிங்கிற பேரோட ஒரு செல்வந்தர் குடும்பத்துல ஒரு பிறக்கிறாரு. இருங்க, அவர் சாதாரண ஆள் கிடையாதுல்ல. அவங்க அப்பா அந்த ஊருக்கே பெரிய கிராம தலைவராச்சே. ஆமாமா, ரொம்ப செல்வாக்கான இடம். அவங்க மஜூசி, அதாவது நெருப்ப வணங்குற மதத்தை சேர்ந்தவங்க. அந்த கோயில்ல நெருப்பு அணையாம பாத்துக்கிற பொறுப்பே இவர்கிட்ட தான் இருந்துச்சு. ஓ, அப்போ அவர் அந்த மதத்தோட ஒரு சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் மாதிரி செயல்பட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அந்த நெருப்பு அணைஞ்சா அந்த சமுதாயமே இருட்டுல மூழ்கிடும், ஏதோ பெரிய பாவம் நடந்துருச்சுன்னு மக்கள் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மையப்புள்ளியில அவர் இருந்தாரு. தாம் பாதுகாக்கிற நெருப்பு தான் உலகத்திலேயே பெருசுன்னு நம்பிட்டு இருந்தவரோட வாழ்க்கையில எப்படி அந்த திருப்பம் நடந்துச்சு? அதாவது ஒரு நாள் அவங்க அப்பா தோட்டத்துக்கு போற வழியில கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை பண்றத அவர் பாக்குறாரு. ஆமா, அது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா எனக்கு இங்க ஒரு டவுட் வருது. இத்தனை வருஷமா நெருப்ப கும்பிட்டவரு கொஞ்ச நேரம் வேற ஒரு பிரார்த்தனைய பார்த்த உடனே எப்படி மனசு மாறுவாரு? அது எப்படி சாத்தியம்? அதுதான் மனித மனசோட நுட்பம். அவர் வெளியில பாதுகாத்த நெருப்பை விட அவர் உள்ளத்துல உண்மையை தேடணும் அப்படிங்கிற நெருப்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஓஹோ. அதாவது பரம்பரையா நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை அப்படியே குருட்டுத்தனமா நம்பாம அதை கொஞ்சம் விமர்சன ரீதியா சிந்திச்சு பாக்குற பண்பு அது. கரெக்ட். அப்பா சொன்னாரு அப்படிங்கறதுனால இது உண்மையாயிடுமா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். ஆமா, அந்த உள்ளத்தின் நெருப்பு பத்திக்கிட்ட உடனே அவர் இவ்வளவு நாள் பாதுகாத்த அந்த கோயில் நெருப்பு அவருக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இது தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா சும்மா விடலையே, அவரை வீட்டுக்குள்ளேயே சங்கிலியால கட்டி போட்டு சிறை வச்சிடுறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு. ஒரு சமூகத்துக்கே ஆன்மீக தலைவரா இருந்தவரு இப்போ சொந்த வீட்டிலே கைதியா இருக்காரு. ஆனா அவர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. சிரியா போற வியாபாரிகள் கூட ரகசியமா நாட்டை விட்டு கிளம்புறாரு. கையில காசு இல்ல, எந்த சப்போர்ட்டும் இல்ல. அது ரொம்ப ரிஸ்கான முடிவு. அந்த காலத்துல பாலைவனத்துல தனியா போறது மரணத்தை விட மோசமான விஷயம். ஆமா, ஆனா அவரு சிரியா போய் ஒரு தேவாலயத்துல பாதிரியார்கிட்ட சீடரா சேர்றாரு. அங்கதான் இடி விழுதவருக்கு. ஆமா, அந்த பாதிரியாரே ஒரு மோசடி பேர்வழி. தர்மம்னு மக்கள் கிட்ட காசு வாங்கிட்டு அதை ஏழைகளுக்கு கொடுக்காம தனக்கு தங்கமா சேர்த்து வைக்கிற ஒரு பேராசக்காரர் அவர். இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானா இருந்தா நான் இதுக்காகவா ஊரை விட்டு சொத்தையெல்லாம் விட்டு வந்தேன்னு கடுப்பாகி வண்டியிலே ஊருக்கு திரும்பி இருப்பேன். சல்மான் ஏன் அப்படி பண்ணல? பெரும்பாலான மக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு போதகர் தப்பு பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த மதத்து மேலையும் கோவப்படுவாங்க. ஆனா சல்மானோட தேடல் தனிப்பட்ட மனுஷங்களை சுத்தி இல்ல. அதாவது அவர் தேடினது தூய்மையான உண்மைய. எக்ஸாக்ட்லி. அந்த பாதிரியார் தப்பானவருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் தேடுற உண்மை எங்கேயோ இருக்குன்னு அவர் நம்பினார். மெசேஜையும் மெசஞ்சரையும் பிரிச்சு பாக்குற பக்குவம் அவருக்கு இருந்துச்சு. சூப்பர். அப்புறம் அந்த பாதியார் இறந்த பிறகு மௌசூல், நசிபீன், அம்மூரியான்னு பல ஊர்களுக்கு பயணம் பண்றாரு. பல நல்ல பாதிரியார்கள்ட்ட பல வருஷம் சீடரா இருக்கிறாரு. ஆமா, தன் இளமை காலம் முழுசும் இல்ல தேடல்ல தான் போகுது. கடைசியா ஒரு வயசான பாதிரியார் இறக்குறப்போ ஒரு முக்கியமான வழிகாட்டல் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? அரபு தேசத்துல ஒரு தூதர் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாருல. ஆமா, பேரிச்ச மரங்கள் நிறைஞ்ச கற்கள் சூழ்ந்த ஒரு இடத்துக்கு அந்த தூதர் புலம்பெயர்ந்து போவார்னு ஒரு அடையாளமும் கொடுக்கிறாரு. கூடவே அந்த தூதரை சோதிச்சு பார்க்க 3 உறுதியான அடையாளங்களையும் சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. பல வருஷம் இருட்டுக்கு அப்புறம் இப்ப சல்மானுக்கு ஒரு தெளிவான மேப் கிடைச்சிடுச்சு. உடனே அரேபியா கிளம்புறாரு. ஆனா அங்க ஒரு கொடூரமான துரோகம் நடக்குது. வியாபாரிகள் அவர் அரேபியா கொண்டு போறேன்னு சொல்லிட்டு வாதில் குராகுங்கிற இடத்துல ஒரு யூதருக்கு அடிமையா வித்துடுறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஒரு இளவரசனா பெரிய தலைவனா இருந்தவர் இப்ப சந்தையில விற்கப்படுற ஒரு பொருளா மாறிட்டாரு. நினைச்சாலே மனசு கனமா இருக்கு. அடிமைத்தனம் அப்படிங்கிறது உடம்ப மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட சுயமரியாதையே அடையாளத்தையே அழிச்சிடும். தான் விரும்பின இடத்துக்கு போக முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா அந்த அடிமை வாழ்க்கையில தான் ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அவர் இன்னொரு யூதருக்கு கைமாற்றப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுறாரு. ஆமா, மதீனாவுக்கு வந்த உடனே அந்த பேரிச்ச மரங்களையும் பாறைகளையும் பார்த்துட்டு அந்த முதிய பாதிரியார் சொன்ன இடம் இதுதான் அவர் உணர்ந்துடுறாரு. ஆமா, ஆனா அவர் அடிமையா இருக்கிறபால எங்கேயும் போக முடியல. அப்பதான் மக்காவிலிருந்து தூதர் குபா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காருன்னு வேலை செய்யற இடத்துல தற்செயலா கேள்விப்படுறாரு. அந்த நிமிஷம் அவர் எப்படி துடிச்சிருப்பாரு. வாழ்நாள் பூரா எதை தேடினாரோ அது பக்கத்திலே வந்துடுச்சு, ஆனா ஓடி போய் பார்க்க முடியல. அப்புறம் வேலை முடிஞ்சதும் சாயங்காலமா குபாவுக்கு போறாரு. இங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பார்த்த உடனே நீங்க தான் தூதரா, நான் உங்களை ஏத்துக்கிறேன்னு உணர்ச்சி வசப்பட்டவர் விழல. ஆமா, அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி செயல்படுறாரு. முந்திய பாதிரியார் சொன்ன அந்த 3 வேரியபிள்ஸை வச்சு நபிகளார செக் பண்றாரு. கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கும் தெளிவான நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.
முதல் டெஸ்ட் என்னன்னா தர்மம். கொஞ்சம் பெருச்சம்பழத்தை கொண்டு போய் இது தர்மம், நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்கறாரு. உண்மைதான். தூதர் வந்து தர்மத்தை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறது முதல் அடையாளம். அதை சரியா கவனிக்கிறார் சல்மான். நபிகளார் அதை தன் தோழர்களுக்கு கொடுத்துட்டு தான் ஒரு பழத்தை கூட சாப்பிடல. முதல் சோதனை பாஸ். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் தர்மத்தை சாப்பிடக்கூடாது? ஏன்னா தர்மம் அப்படிங்கிறது சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கானது. ஒரு உண்மையான தூதர் மக்களோட பரிதாபத்தை வச்சு தன்னை வளர்த்துக்க மாட்டாரு. சூப்பர், அறமது. ரெண்டாவது என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சு பழங்களை கொண்டு போய் இது தர்மம் இல்ல அன்பளிப்புன்னு கொடுக்கறாரு. அன்பளிப்பை ஏற்பார்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது அடையாளம். நபிகளார் அதை ஏத்துக்கிறாரு, தானும் சாப்பிடுறாரு. ரெண்டாவது சோதனையும் பாஸ். அன்பளிப்பை ஏத்துக்கிறது சாதாரண மக்களோடு இருக்கிற சமத்துவத்தை காட்டுது இல்லையா? அகந்தை இல்லாத பண்பு அது. கண்டிப்பா. ஆனா அந்த மூணாவது சோதனை தான் மனசை உருக்குற விஷயம். ஆமா, ஒரு இறுதிச் சடங்குல நபிகளார் இருக்கிறப்போ சல்மான் அவங்களுக்கு பின்னாடி போய் நோட்டமிடுறாரு. நுபுவத் முத்திரை, அதாவது அந்த இறை தூது முத்திரைய தேடுறாரு. நபிகளாரோட தேடலை புரிஞ்சுக்கிட்டு தான் மேலாடைய கொஞ்சம் விளக்குறாங்க. அந்த முத்திரைய பார்த்த உடனே சல்மானால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. நபிகளாரோட கைய புடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பல வருஷமா அவர் சுமந்த பாரம், வலி, துரோகம் எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துல உடைஞ்சிடுது. தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் விடை கிடைச்சிடுச்சு. அப்புறம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. இது தொடர்ந்து நபிகளாரும் தோழர்களும் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. இப்போ அவர் முழுமையான சுதந்திர மனுஷன். ஆனா அதோட அவர் அமைதியா உட்காரல. அரேபிய வரலாற்றையே மாத்திர ஒரு பெரும் நிகழ்வு காத்திருக்கு. அதுதான் அகழி போர். கந்தக் போர்னு சொல்லுவாங்க. 10,000க்கும் மேற்பட்ட எதிரிகள் மதீனாவை சுத்தி வர்றாங்க. முஸ்லிம்கள் ரொம்ப கம்மி. எப்படி சமாளிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியல. அப்போதான் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியூகத்தை முன்மொழிஞ்சாரு. என்னன்னா, என் நாடான பாரசீகத்துல எதிரிகள் வந்தா நகரத்தை சுத்தி ஒரு பெரிய அகழி தோண்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது அரேபியர்களுக்கு முற்றிலும் புதுசு. ஏன்னா அவங்க குதிரையில வந்து வேகமா தாக்கிட்டு போறவங்க. இந்த பிரம்மாண்டமான அகழி திட்டம் தான் மதீனாவை பெரிய தோல்வியிலிருந்து காப்பாத்துச்சு. ஆமா. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு புது ஆளு, அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிமையா இருந்தவரு சொல்ற ஐடியாவை அந்த சமூகம் எப்படி அவ்வளவு ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க? அதுதான் நபிகளாரோட சிறந்த தலைமை பண்பு. ஒரு நெருக்கடி வரும்போது திறமை எங்க இருந்தாலும் திறந்த மனசோட ஏத்துக்கணும். பலதரப்பட்ட மக்களோட சிந்தனைகளை இணைக்கும் போது வெற்றி நிச்சயம். அருமை. இந்த அகழி தோன்றப்போ ஒரு அன்பான சண்டை வருது. மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் சல்மான் எங்களை சேர்ந்தவர்னு உரிமை கொண்டாடுறாங்க. அப்பதான் நபிகளோட வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு செய்றாங்க. சல்மான் உங்களை சேர்ந்தவர் இல்ல, அவர் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவர், அதாவது அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்றாங்க. வாவ், எங்கேயோ பாரசீகத்துல பிறந்த ஒருத்தரை அரபு தேசத்தோட ஆகச் சிறந்த தலைவர் என் சொந்த குடும்பம்னு சொல்றாருன்னா இஸ்லாத்துல இனம், மொழி, நாடுங்கிற வேறுபாடே இல்லன்னு ஆணித்தரமா புரியுது. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப உண்மையான வார்த்தைகள். இந்த வரலாற்றோட இறுதிக்கட்டம் எனக்கு தலை சுற்ற வைக்குது. பிற்காலத்துல இஸ்லாமிய பேரரசு விரியறப்போ சல்மான் வந்து அவர் பிறந்த அதே பாரசீகத்துல மதாயின் நகருக்கு ஆளுநரா நியமிக்கப்படுறாரு. ஆமா, ஒரு காலத்துல நாட்டை விட்டு எந்த ஆதரவும் இல்லாம ஓடுனவரு இப்ப அதே நாட்டுக்கு மாபெரும் ஆளுநரா திரும்புறாரு. ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்களே அதுதான். ஆனா அவர் அங்க அரண்மனையில வாழல, மரத்தடியில உட்கார்ந்து பாய் பின்னி அதை வித்துதான் சாப்பிட்டுருக்காரு. தனக்கு வர சம்பளத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்துட்டாரு. எங்க அவரு ஆடம்பரத்தை விட்டுட்டு உண்மையை தேடி போனாரோ அதே ஆடம்பரம் திரும்ப அவர் கிடைச்சப்போ அவரை துளியும் மதிக்கல. ஆமா, மனிதனோட உண்மையான வெற்றி பதவியிலேயோ காசுலயோ இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. உலகமே அவர் கால்ல விழுந்தாலும் அவர் மாறல. செல்வத்தை துறந்து உண்மையை தேடியவருக்கு உலகமே கிடைச்சாலும் அது அவரை மயக்கல அப்படிங்கிறது தான் அவரோட ஆன்மீக வளர்ச்சியோட அடையாளம். ஒரு இளவரசனா தொடங்கி தேடலுக்காக அடிமையாகி கடைசியில இறை தூதரோட குடும்ப உறுப்பினராவும் மரத்தடியில உட்கார்ந்த ஆளுநராவும் மாறின சல்மான் அல் பார்சி அவங்களோட வாழ்க்கை ஒரு மாபெரும் பாடம். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையோட இந்த ஆடியோவை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சல்மான் ஒரு உண்மையை தேடி பல நாடுகளை கடந்தாரு, பல வருஷங்களை செலவழிச்சாரு. இன்னைக்கு நம்ம விரல் நுனியில ஸ்மார்ட் போன்ல உலகத்தோட எல்லா அறிவும் கொட்டி கிடக்கு. ஆனா நமக்கு சொல்லி கொடுத்ததை தாண்டி உண்மையை தேடுற அந்த தீவிரமான ஆர்வம் நம்ம கிட்ட இருக்கா, அல்லது நமக்கு கொடுத்த நெருப்பை மட்டும் பாதுகாத்துட்டு அப்படியே இருந்துற போறோமா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க.